ஹாய் ஹலோ வெல்கம் டு ராமன் தீபா. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகுது நான் லாங் வீடியோ போட்டு. இந்த வீடியோவுமே எடுத்து வச்சு ஒரு மாதம் கிட்ட ஆகுது. சாய்க்குட்டி பிறந்த நாளோடு எடுத்தது April 1. இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டுடலாம், நாளைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. ஆனால் வந்து தள்ளி போயிட்டு இல்லை நாளைக்கு அப்படின்னு சோம்பறிப்பட்டு என்ன செஞ்சிருக்கு, வீடியோஸ் போடவே இல்லை, அப்படியே பெண்டிங் ஆகிப்போச்சு. இதில் நிறைய கிளிப்பும் வேறு மிஸ் ஆகிட்டு, இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது போட்டுறணும் இருந்ததை வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இது வந்து April 1 வீக்கில் எடுத்ததாகும். இது வந்து ஏப்ரல் முடிஞ்ச இடத்துல மேயே முடிய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோஸ் போடுறேன். இது அவனோட பிறந்த நாளைக்கு முந்தின நாள் போல் வந்து வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தோம். அவன் வந்து பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். நைட்டு கொஞ்சம் அந்த ராட்டினம் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதனால அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு கூட்டிகிட்டு போனோம். அவனுக்கு தேவையானது அவனே எடுத்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லி அவனே தேடி பார்த்து ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி எடுத்தான். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருந்தா அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தான். இந்த குட்டி அம்மாவும் எடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம், ஆனால் போகலை. ஏன்னா அவன் வந்து ஸ்கூலில் அந்த டைமில் இருந்துச்சு, அதனால ஸ்கூலில் போய் பிள்ளைங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருந்தான். அதனால் வந்து போகலை. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் வந்தப்பறம் தான் கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆஃப்டர்நூன் போய் தான் கேக் வாங்கிட்டு வந்தோம். மார்னிங் வந்தாலும் இவங்க வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஈவினிங் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஆனால் வந்து கேக் அதுக்கப்புறம் தான் மறந்தே போச்சு. மத்தியானம் போய் வாங்க போனோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் மறந்துட்டு அப்புறம் அவனை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் தான் போய் வாங்கவே போனோம். இந்த ஈவினிங் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே அவன் தான் செலக்ட் பண்ணி எடுத்தான். இது வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் வீட்டு பிறந்தேன், அப்போ தான் எடுத்து கொடுத்தாங்க. அதுவுமே அவனே பார்த்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் எடுத்தேன். வெளியெல்லாம் யாரையெல்லாம் கூடவும் இல்லை, அப்பா அம்மாலாம் கூடவும் இல்லை, நாங்கள் மட்டும்தான். நாங்கள் 4 பேருமே இருந்து தான் கேக் கட் பண்ணோம். அவனுக்கு கேக்கு இது வந்து 3வது பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஈவினிங்லாம் நாங்கள் வெளியே போகலை. அப்புறம் ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால எங்கேயும் போகலை. அப்புறம் அவன் வந்து கொஞ்சம் சிங்கம் புலியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தான். அதனால் அந்த வர சண்டையில் நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியே எங்கேயும் போகலை. நாங்கள் அன்னைக்கு எங்கே வெளியே போனோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அவன் பிறந்த நாள் அப்போமெல்லாம் எங்கேயாவது செடி கொஞ்சம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். அது வந்து ஏப்ரல் மாதம் வருமா, நம்ம எங்கேயாவது ரோட் சைட்லலாம் வச்சா கண்டிப்பாக அது வந்து வாடி போயிடும். சுத்தமாக மழையும் இருக்காது, தண்ணி எங்கேருந்தோ நம்ம கொண்டு வந்து விட முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடுறது. இந்த தடகை வாங்கி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டு நாங்கள் ஒரு நர்சரி, பெரிய நர்சரி, இந்த நர்சரியை அங்கே போயிருந்தோம். நிறைய செடி பார்த்தோம். எந்த செடி வாங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டு இது வீட்டில் வைக்கிறதுக்கு தான் வாங்குறதுக்கு போயிருந்தோம். வெளியெல்லாம் எங்கேயும் வைக்க வேண்டாம், ஆதி பிறந்த நாளாடு வெளியே எங்கேயாவது கொண்டு வைக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில் வாட்டர் ஆப்பிள் தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் நாள் வந்து பின்னால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து கொஞ்சம் எலியெல்லாம் தொந்தரவு இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் பிடிச்சி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த செடி அங்கே வச்சுருந்தோம் பின்னால் தோட்டத்தில். 2 வாரத்தையும் விட்டு செடி வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் 2 வாரத்தையும் வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதே பெரும்பாடு. ஒருத்தே அங்கே இழுக்கா, இவன் இங்கே இழுக்கான், பொத்து விழுந்துட்டே தான் இருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த சண்டே வந்து திருவனந்தபுரத்துக்கு ஷூவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய விலங்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். மேக்ஸிமம் எனக்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தது வந்து கங்காரு பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். ட்ரெயினில் இதுக்கு முன்னாலும் ஒருக்கா கூட்டிகிட்டு போனேன், இல்லை கூட்டிகிட்டு போகல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறோம். அதனால கேட்டுட்டு இருப்பான், பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன், உள்ளே கூட்டிகிட்டு போனதில்லை. அதனால தான் சரி இந்த தடவை கூட்டிகிட்டு போவோம் அவனை அப்படிங்கிறதுக்காண்டி திருவனந்தபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். சண்டே மார்னிங் போல் கிளம்புனோம். அதான் கொஞ்சம் அவள் டல்லாகவே இருந்தா. நாங்கள் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். வெளியே இருந்தாலும் அப்படியே போய் சாப்பிட்டோம். காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ட்ரெயின் எப்படி வரும், ட்ரெயின் வருதா இல்லையா அப்படின்னு தான் கேட்டுகிட்டே வந்தான். அப்புறம் ட்ரெயினில் வந்து கூட்டிட்டு போனோன்னா கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியாக காமாக இருந்தான். என்னென்னு தெரில, வெறும் 40 ரூபா தான் ஆச்சு நாங்கள் 4 பேருமே போகிறதுக்கு ட்ரெயினில். கொஞ்ச நேரம்
நேரம் தான் அமைதியாக அப்படியே வந்தாங்க. பாவம் போல் இருந்தாங்க 2 வாரம் பார்க்குறதுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தூக்க கலக்கம் வேறு இருந்துகிட்டு இருந்துச்சு, அதனால் அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் போகிற மாதிரியே கூச்சு கூச்சுன்னு சவுண்டு ஓன்னு கத்துவேல, பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சத்தம் போடாத அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டா. அதனால நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி சத்தம் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா சொன்னேன். கத்துனா அதை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கேட்டு பாருங்க. இதுக்கு முன்னால சென்னையில் மெட்ரோ ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போனேன். ஆனால் இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ட்ரெயினில் இன்னும் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனையுமே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்துமே ஒரே எங்கேயும் இங்கேயுமா ட்ரெயினுக்குள்ளே ஓடுறது வர்றது இப்படியே தான் இருந்துச்சு. இந்த மேடம் ஃபுல்லாக ஆட்டம், ட்ரெயின் எப்படியெல்லாம் போகுதோ அதே மாதிரியே வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. இந்த படத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெளியே வந்து மயில் வருது, மான் வருது, சிங்கம் வருது, இப்படியெல்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். அவள் வந்து கடைசியாக வந்து எனக்கு வந்து கரடி மாமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு மைண்ட் செட் போயிட்டா. கரடி மாமா காணிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுல்லாகவே வந்து கங்காரு பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து ஷூவுக்கு போயாச்சு. நான் என்ன நினச்சேன்னா கேரளாவுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கூலாக இருக்கும் கிளைமேட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே விட நல்ல வெயில், சரியான வெயிலுன்னா வெயில். அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு வந்து அங்கே தொப்பி கடை தான் முன்ன என்ட்ரன்ஸில் இருந்து சாய் உஷாரா வந்து முதைய ஒரு தொப்பி வாங்கி மாட்டிட்டான். இதில் தான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எனக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. இவள் வந்து நிறைய கரடி மாமா வா அப்படியெல்லாம் கத்திட்டு கிடந்தா அந்த வீடியோஸ்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு எப்படியோ டெலிட் ஆகிட்டு இப்படின்னு தெரியலை. என்ட்ரன்ஸ்லேயே வந்து அக்வேரியம் தான் இருந்துச்சு. இது 30 ரூபாய் என்னவோ டிக்கெட்னு நினைக்கிறேன். ஆமாம், 30 ரூபா தான் டிக்கெட்டு. எடுத்துகிட்டு உள்ளே போனோம். கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய கடல் ஃபிஷ், அப்புறம் வந்து நிறைய வகையெல்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னுமே ஸ்கூல் லீவ் முடியறதுக்கு ஒரு 10 நாள் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து போய் பார்த்துட்டு ஒரு ரிட்டர்ன் வர மாதிரி ட்ரெயினில் போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த லீவு டைம் அப்படிங்கிறதுனால நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக பிள்ளைங்களை காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு வர மாதிரி போயிட்டு வரலாம். பிள்ளைங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரிட்டர்ன் வந்து எல்லாமே நேரில் பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதில் வந்து நிறைய கரடி, சிங்கம் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கும் வந்து 40 ரூபா என்னவோ டிக்கெட் தான். காட்டெருமை இந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக இது சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ரொம்ப வழி நடக்கணும். அப்புறம் வந்து ஒரு பேட்டரி காரும் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் போனால் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. நம்ம நடந்து போனால் தான் ரொம்ப பார்க்க முடியும். எனக்கு நிறைய கிளிப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் போட முடியலை. அப்படியே வெளியே வந்து மத்தியானம் லஞ்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு அப்புறம் கிளம்பி மறுபடியும் ட்ரெயினில் வீட்டுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப சூப்பராகவே போச்சு. உங்களுக்கு